இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய டேபிளில் அந்த கோப்பெல்லாம் இருக்குது, 3 கோப்பு இருக்குது, எப்போ வேணாலும் திறப்பேன் என்ற முறையில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த கோப்புக்கள் அவர் கைக்கு வந்ததற்கு பிறகு அதை காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனடியாக அந்த கோப்புக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் முதலமைச்சர் முன்வர வேண்டுமே தவிர, அதுக்கு அதை ஒரு என்ன சொல்கிறது, எதிர்க்கட்சியினரை அச்சுறுத்துவதைப் போல இது என் கையில் இருக்குது அப்படின்ற முறையில் அவர் சொன்ன விதம் என்பது பொருத்தமானதல்ல. உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட துறைகளில் ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாமதமில்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்துறாங்க. அதே சமயத்தில் அறுவடை பண்றது டிபிசி இன்னும் திறக்கல. 80 டிபிசி திறக்க உத்தரவு கொடுத்துருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 கூட முழுமையாக எங்களை மயிலாடுதுறை மாவட்டத்தில். இதனால தனியார் வியாபாரிகள்கிட்ட தான் கொள்முதல் பண்ற மாதிரி இருக்காங்க. அவங்க ரேட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசு என்ன? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ நெல்லுக்கு கரும்புக்கான ஊக்கத்தொகையெல்லாம் உயர்த்தி அறிவித்தார்கள். அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். பல்வேறு விவசாய சங்கங்களும் வரவேற்றிருக்கிறார்கள். அறுவடை துவங்கிவிட்ட நிலையில் உடனடியாக கொள்முதல் நிலையங்களை அரசு திறப்பது என்பதுதான் அரசு தீர்மானித்த விலை விவசாயிகள் கிடைப்பதற்கான உத்தரவாதத்தை அது உறுதி செய்யும். மாறாக கொள்முதல் நிலையத்தை நீங்கள் திறக்கணும்னு சொன்னால் வியாபாரிகள் கேட்கிற விலைக்கு தான் நெல்லை கொடுக்க வேண்டிய அவ்வளோ நிலைக்கு விவசாயிகள் உள்ளாவார்கள். ஆகவே உடனடியாக எங்கெங்கெல்லாம் கொள்முதல் நிலையங்கள் தேவைப்படுகிறதோ உடனடியாக திறந்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வரக்கூடிய அனைத்து நெல்லையும் அரசு கொள்முதல் செய்யக்கூடிய வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எத்தனால் இருக்கக்கூடிய வாகனங்கள் விலை குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் அறிவிப்பு இருக்கிறாங்க. ஆனால் 20% கலந்தும் பெட்ரோல் விலை குறைக்காமல் இருக்குது. இல்லை, பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் இருப்பதற்கு சர்வதேச மார்க்கெட்டை சொல்லுவாங்க. ரெண்டாவது ஈரான் அமெரிக்கா யுத்தம், அந்த கப்பல்கள் எண்ணெய் கப்பல்கள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு சேருவதில் இருக்கிற பிரச்சனைகள் போன்ற பல காரணங்களினால் விலை என்பது, ரெண்டாவது விலையை ஏற்றினா குறைக்கிறது என்ற முடிவோடு மத்திய அரசாங்கம் செயல்படுறான். சர்வதேச மார்க்கெட்டை விலை குறைந்தாலும் இவர்கள் குறைப்பதில்லை, ஏற்றுனது தான்ற முறையில் ஒரு தவறான கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிப்பதும் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். எத்தனால் எல்லா வண்டியும் உடனே பயன்படுத்த முடியாது. அதற்குரிய முறையில் அதனுடைய இன்ஜின் போன்ற பல விஷயங்கள் என்பது இருக்கிறது. எத்தனால் வருவது எரிபொருள், பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களுடைய தேவையை குறைப்பதற்கு அது பயன்படுத்தான் செய்யும். ஆனால் அது சர்க்கரை உற்பத்தியை பாதிக்கக்கூடிய வகையிலேயோ சர்க்கரையுடைய விலையை உயர்த்துவதற்கு அது ஒரு காரணம் என்கிற முறையிலேயோ இந்த புதிய கொள்கையை அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்படின்னா கரும்பு உற்பத்தி பரப்பளவை அதிகப்படுத்துவதன் மூலமாக கரும்பு உற்பத்தியை பெருக்குவதன் மூலமாகத்தான் அதை ஈடு செய்யணுமே தவிர பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை அமல்படுத்துவது எப்படி ஏற்க முடியும்? ஓகே, விமான நிலைய திட்டத்தை மக்கள் போராட்டத்திற்காக தாவேக அரசு கைவிடுவதற்குமா இல்லை சட்டசபையிலிருந்து திமுக சட்டசபை உறுப்பினர்கள் வெளியேறி கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீதியரசரும் சொல்லியிருக்காங்க பரந்தூர் விமான நிலையத்தை வச்சு தாவேக அரசியல் செய்கிறது அப்படின்னு. இல்லை, நான் தான் சொல்கிறேன், விவசாயிகள் போராடினார்கள் என்பது ஒன்று. 13 ஏரிகளை காலி செய்து விமான நிலையம் அமைப்பதை யார் ஏற்க முடியும்? ரெண்டாவது 3000 ஏக்கருக்கு மேலே நஞ்சை நிலங்கள். நீங்கள் அந்த பகுதி போயிருக்கீங்களா? நான் போயிருக்கிறேன். பூராமல் இங்கே எப்படி நீங்கள் நஞ்சை பகுதியை பார்க்குறீங்க, பச்சை பசேல்னு அந்த மாதிரியான ஒரு பகுதி பரந்தூர் பகுதி முழுக்க நஞ்சை நிலங்கள். அதனால தானே ஏரி பாசனம் இருக்குது. 13 ஏரி இருக்குன்னா அது பூரா பாசனத்துக்கு தானே. வேறு எதுக்கு 13 ஏரி அந்த காலத்தில் வெட்டி வச்சுருக்காங்க? அப்படிப்பட்ட நிலத்தில் போய் யாராவது அமைப்பாங்களா? ஆகவே அது ரொம்ப ரொம்ப தவறான முடிவு. அந்த முடிவை இன்றைக்கு இவங்க சரி செய்யக்கூடிய வகையில் அறிவிச்சிருக்காங்க. அதனால் நீதிபதிகள் என்ன அடிப்படையில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை திமுக தாங்கள் கொண்டு வந்த திட்டம், தங்களுடைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம், அதை இவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்ற கோபத்திலேருந்து சொல்லலாம். ஆனால் விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் இந்த மாதிரி நீர்நிலைகள் பாதுகாப்பு, நல்ல நஞ்ச நிலங்களில் இத்தகைய திட்டங்களை நிறைவேற்றுவதை நாங்கள் ஏற்பதில்லை.